நான் ஒரு தனி மனுஷி. எனக்கு எதுக்கு இந்த சொத்தெல்லாம்? இதெல்லாம் உங்ககிட்டே இருக்கட்டும். எனக்கு அதுல சந்தோஷம்தான். உங்களோட பெருந்தன்மைக்காக நீங்க இதை வேணான்னு விட்டு கொடுக்கலாம். ஆனா இதை நாங்க ஒத்துக்கிட்டா அது தப்பா போயிடும். எங்களுக்காக எவ்வளவு உழைச்சிருக்கீங்க. இந்த கம்பெனி இந்த அளவுக்கு வளர்ந்ததுக்கு உங்களுக்கும் ஒரு பங்கு உண்டு. அதனால உங்களோட எதிர்காலத்துக்காக நீங்க இதை வாங்கித்தான் ஆகணும். ஆமா நந்தினி, பேப்பர்ஸ் எல்லாம் பாருங்க. உங்களுக்கு திருப்தியா இருந்தா ஏத்துக்குங்க. ஏதாவது மாத்தணும்னா சொல்லுங்க, மாத்திக்கலாம். நான் தான் இதெல்லாம் வேணான்னு சொல்றேனே சார். அப்புறம் எதுக்கு நான் இதெல்லாம் பார்க்கணும்? சார், அதான் வேண்டான்னு சொல்றாங்களே, அப்புறம் ஏன் கம்பல் பண்றீங்க? பங்கை பிரிச்சு வெளிநாட்டுக்கு அனுப்பணும் ஏன் நினைக்கிறீங்க? வக்கீல் சார், நிர்வாகத்துல ஏதாவது சட்ட சிக்கல் இருந்தா மட்டும் யோசனை சொல்லுங்க. மத்தபடி யார் இருக்கணும் யார் அனுப்பணும்னு யோசனை சொல்லாதீங்க. சாரி மேடம், என் மனசுல பட்டதை சொன்னேன். இந்த கம்பெனியோட வளர்ச்சியில மேடத்தோட உழைப்பும் பங்களிப்பையும் நான் பல கட்டங்கள்ல பார்த்திருக்கேன். அதான். அது எங்களுக்கும் தெரியும். அதெல்லாம் மனசுல வச்சுதான் நாங்க இப்படி ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம். எங்க முடிவு சரியா தான் இருக்கும். அர்ச்சனா சொல்றது சரிதான் நந்தினி. நாங்க அது எல்லாத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு தான் இப்படி ஒரு முடிவு எடுத்தோம். நாங்க இன்னைக்கு இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கோம்னா அதுக்காக நீ உன் வீடெல்லாம் வித்து கொடுத்துருக்க. அது எங்களால் என்றைக்குமே மறக்க முடியாது. அதான் நீ அன்னைக்கு கொடுத்த மதிப்புக்கு கிட்டத்தட்ட 20 மடங்கு திருப்பி கொடுத்துருக்கோம். மொத்தம் 3 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்து இதில் இருக்கு. அதான் அந்த ஷேர்ஸு, ப்ராப்பர்ட்டி, பேங்க்ல உள்ள கேஷு எல்லாம் சேர்த்து. உனக்கு எப்படி வேணும்னு சொல்லு, அதுக்கேற்ற மாதிரியே லாயர் செஞ்சிருவாரு. நான் தான் இதெல்லாம் வேண்டான்னு சொல்றேன்ல. நீங்க பேசாம இருங்க நந்தினி, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. அது என்னங்க 3 கோடி கணக்கு? அது ஒன்றும் இல்லை அர்ச்சனா, இருக்கிற சொத்தை உன் பேர்லையும் என் பேர்லையும் நந்தினி பேர்லையும் 3 பங்கா பிரித்து கொடுத்துருக்கேன். நம்ம கம்பெனி இந்த அளவுக்கு வளர்ந்ததுக்கு காரணம் நந்தினியோட உழைப்பும் திறமையும் தான். அதனால சொத்தை 3 பங்கா பிரிக்காம சரி பாதியா பிரிச்சு கொடுங்க. அர்ச்சனா, திஸ் இஸ் டூ மச். அதெல்லாம் எனக்கு ஒன்றும் வேண்டாம். இல்லைங்க நந்தினி, உங்க உழைப்புக்கும் திறமைக்கும் சரியான மரியாதை கொடுத்தாதான் எங்க மனசு ஆறும். வக்கீல் சார், சொத்தை சரி பாதியா பிரிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி எழுதிருங்க. சரிங்க மேடம். செல்வம், ப்ளீஸ், எனக்கு இந்த சொத்தெல்லாம் வேண்டாம். இதெல்லாம் நீங்களே வச்சுட்டு சந்தோஷமா இருங்க. எனக்கு அதுவே போதும். இல்லை நந்தினி, அர்ச்சனா சொல்றது சரிதான். இது உன் உழைப்புக்கு தர மரியாதை, தட்டி கழிக்காது, வாங்கிக்கோ. எல்லாம் ரெடி பண்ணியாச்சு சார், உங்க கையால கொடுங்க. இந்த இருங்க, நான் என் கையாலேயே கொடுக்குறேன். கொடுங்க நந்தினி. வாங்கிக்கங்க. இந்தங்க வாங்கிக்கங்க நந்தினி. இல்ல அர்ச்சனா, வேண்டாம். வாங்கிக்கோ நந்தினி, வாங்கிக்கோ. வாங்கிக்கங்க. உங்க திருப்திக்காக வாங்கிக்கிறேன். ரொம்ப சந்தோஷம் நந்தினி. நீங்க உழைச்ச உழைப்புக்கு டபுள் மடங்கா திருப்பி கொடுத்தாச்சு. இனிமே இந்த ஆபீஸ் பக்கமே வராதீங்க. அர்ச்சனா, என்ன சொல்ற? அவசரப்படாதீங்க. நான் ஒன்னும் தப்பான அர்த்தத்துல சொல்லல. நந்தினி வெளிநாடு போனோன்னு முடிவெடுத்ததுக்கு அப்புறம் நாம தான் கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்து செட்டில்மெண்ட் பண்ணியாச்சே. இன்னும் ஒரு வாரத்துல அவங்க வெளிநாடு போறாங்க. போற வரைக்கும் அவங்க கொஞ்சம் நிம்மதியா இருந்துட்டு போட்டுமே. நீங்க பழக்க தோஷத்துல அந்த ஃபைல் எங்க இருக்கு, இந்த ஃபைல் எங்க இருக்கு, அதை எப்படி பண்றது, இதை எப்படி பண்றதுன்னு நந்தினிக்கு போன் பண்ணி கேட்டு அவங்க வேற அதுக்கு ஆபீஸ்க்கு வந்து எதுக்கு வீணான அலைச்சல். அதனால தான் நான் அப்படி சொன்னேன். இது பாருங்க நந்தினி, இனிமே ஆபீஸ் நிர்வாகத்தெல்லாம் இவரே பார்த்துப்பாரு. நீங்க எந்த டென்ஷனும் இல்லாம ஊருக்கு போனா போதும். இந்த ஆபீஸ் விட்டு போறது தாய் குழந்தைய விட்டு பிரிஞ்சு போற மாதிரி கஷ்டமா இருக்கு. பரவாயில்ல, மனசை தேத்திட்டு போறேன். தேங்க்ஸ். வரேன்.
அம்மா ஆ, என்ன தெரியுதா? நல்லா தெரியுமே. அர்ச்சனாவோட தங்கச்சி காவியா தானே? ஆமாம்மா. எப்படி இருக்கீங்கம்மா? ஏதோ இருக்கேன். ஆமா, நீ என்ன இந்த பக்கம்? உங்க காம்பவுண்ட்ல குடியிருந்தாங்களே பானு, அவங்கள தேடிதான் வந்தேன். பல தடவை வந்தேன். பானுவை பத்தி எந்த தகவலும் தெரியல. உங்களையும் பார்க்க முடியல. ஆமாம்மா, பானுவும் அவ வீட்டுக்காரரும் எங்க போனாங்க? எங்க இருக்காங்கன்னு தகவல் ஏதாவது தெரியுமா? ஏதாவது சொல்லிட்டு போனாங்களா? அந்த பானுவும் சேகரும் எங்க போனாங்க, என்ன ஆனாங்கன்னு ஒரு விவரமும் எனக்கு தெரியாது. சரிம்மா, வீட காலி பண்ணும்போது எங்க போறாங்க என்ன ஏதுன்னு சொல்லிருப்பாங்கல்ல. அவங்க சொல்லினாலும் நீங்களே விசாரிச்சிருப்பீங்கல்ல. பானுக்கு அடிபட்டு ஆஸ்பத்திரியில இருக்கா. கூட இருந்து பாத்துக்க ஆள் இல்ல. நான் ஊர் பக்கம் போறேன்னு வாடகையெல்லாம் செட்டில் பண்ணிட்டு போயிட்டான். வேற எதுவும் சொல்லல. சேகர் சொந்த ஊருக்கு போறேன்னாரா? இல்ல ஊரை விட்டு ஓடி வந்துட்டேன், சொந்த ஊருக்கு போக முடியாதுன்னு சொன்னான். தெரிஞ்சவங்க திருச்சிலேயோ மதுரையில இருக்காங்களா, அங்க எங்கேயாவது போகணும்னு சொன்னான். ஆனா எங்க போறான்னு உறுதியா சொல்லல. அவன் வருவான்னு எதிர்பார்த்தேன். அப்பதான் ஒருத்தன் வந்து பானு வீட்டுல இருந்த மெத்தையை தூக்கிட்டு ஓட பார்த்தான். நான் தடுத்தேன். அப்ப அவன் என்னை தள்ளி விட்டதுல காலில் அடிபட்டு நடக்க முடியாம போச்சு. அதுக்கு இன்னும் வைத்தியம் பார்த்துட்டு இருக்கேன். ஆமா, அந்த பெட்டை எதுக்காக ஒருத்தன் வந்து தூக்கிட்டு போனா? அதுல அப்படி என்னதான் இருந்தது? அதை தூக்கிட்டு போன அவனை கேட்டா தானே தெரியும். அவன் எப்படி இருந்தான்? ஆ, ஆளு பார்க்க கருப்பா, நடுத்தரமான உயரம், மீச வைக்காம இருந்தான். நல்ல பேண்ட் செட்டு ஷூ எல்லாம் போட்டிருந்தான். இவங்க சொல்ற அடையாளங்களை வச்சு பார்த்தா அது கண்டிப்பா அந்த மேனேஜர் ஸ்ரீதரா தான் இருக்கணும். ஆமா, மெத்தையை தூக்கிட்டு போனவனை பத்தி வேற ஏதாவது தகவல் தெரியுமா? அவனை பத்தி வேற எதுவும் எனக்கு தெரியாது. சேகரை பத்தியும் இல்ல இங்க வந்துட்டு போனவனை பத்தியும் வேற யார்கிட்ட விசாரிச்சா சரியான தகவல் கிடைக்கும்? சேகரோட கூட்டாளி நைனான்னு ஒருத்தன். வயசுக்கும் அவனுக்கு சம்பந்தம் இல்லாம உடுப்பு உடுத்திக்கிட்டு கோமாளி மாதிரி சுத்திட்டு இருப்பான். அவனை பார்த்து விசாரிச்சா ஏதாவது தகவல் கிடைக்கும். இப்ப அவர் எங்கம்மா இருப்பாரு? இங்கதான், அங்க 6வது தெருவுல சேகரும் அந்த நைனாவும் சேர்ந்து ரியல் எஸ்டேட் ஆபீஸ் வச்சிருந்தாங்க. அங்க போய் விசாரிமா. சரிம்மா, நான் போயிட்டு வரேன். நீங்க உடம்ப பாத்துக்கங்க. சரி, நான் வரேன். யாருமா வேணும்? இங்க நைனான்னு யாராவது? நைனாவா? நைனா, உன்னை பார்க்க யாரோ தேடி வந்திருக்காங்க. இந்த வர்றேன். வணக்கங்க. வணக்கம்மா. ஆமா, நீ யாரு? எதுக்காக என்ன பார்க்க வந்திருக்க? சேகர் பானுவை பத்தி விவரம் தெரியணும், உங்ககிட்ட கேட்டா தெரியும்னு ஹவுஸ் ஓனர் சொன்னாங்க. அதனாலதான் வந்தேன். எதுக்காக சேகரை பத்தி விசாரிக்கிற? என் பேரு காவ்யா. நான் செரியோட வைஃப். சேகரை பத்தி எனக்கு எதுவும் தெரியாதுமா. கொஞ்ச நாள் 2 பேரும் சேர்ந்து ரியல் எஸ்டேட் பண்ணோம். என்கிட்ட கூட சொல்லாம ஊரை விட்டு போயிட்டான். எங்கே போனா என்னங்கிறது எனக்கு தெரியாதுமா. ஐயா, எனக்கு எல்லாம் தெரிஞ்சுதான் இங்க வந்திருக்கேன். நிச்சயமா சேகரை பத்தி உங்களுக்கு தெரியும். என்னம்மா நீ தெரியாதுன்னு சொல்ற? தெரியும் தெரியும்னு சொன்னா என்ன அர்த்தம்? பானு கார்ல அடிபடுறதுக்கு முன்னாடி என்கிட்ட தான் கடைசியா பேசினா. அவ பேச்சுல ஒரு பதட்டம் தெரிஞ்சுதா. அப்புறம் அவ தன்னோட மொபைல்ல இருந்து என் மொபைலுக்கு பிரியா கொலை பத்தின விஷுவல் அனுப்பிச்சா. அது விஷயமா நான் பானுவை தேடிட்டு வந்தப்ப எனக்கும் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. எனக்கு சில உண்மைகள் தெரியணும். அதனாலதான் பானுவும் சேகரையும் தேடிக்கிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு அவங்க எங்க இருக்காங்கன்னு சொல்றீங்களா? எனக்கு எதுவும் தெரியாதுமா. என் பொழப்பல மண்ணள்ளி போட்டுறாத. தயவு செய்து இங்க எதுவும் போயிருமா. ஹலோ சம்பந்தி, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். மாப்பிள்ளை நல்லா இருக்காரா? கல்யாண ஏற்பாடெல்லாம் தடபுடலாம் நடந்துட்டு இருக்கா? பத்திரிக்கையா? இருக்கிறது போதும். பொண்ணு அவங்க ஃப்ரெண்டுகளுக்கு கொடுக்கறதுக்காக போயிருக்கா. ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு கொடுக்கறதுக்காக தனியாக அவள் கார்டு அடிச்சுக்கிட்டா. ஆமாம் ஆமாம், பொண்ணு நல்லா இருக்கா. மாப்பிள்ளை ட்ரெஸ் தானே, அவர் ஆசைப்பட்டதை எடுத்துக்கலாம். நல்லது நல்லது. அப்போ நான் போன வச்சிடவா? என்னம்மா நீ இன்னும் போகலையா? ஐயா, என் தங்கச்சி பிரியா கொலைக்குள்ள பானுவும் சேகரும் எப்படி வந்தாங்கன்னு
நிச்சயமா உங்களுக்கு தெரியும். ஆனா எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து மறைக்க பாக்குறீங்க. நீங்க போன்ல பேசினதுல இருந்து உங்க பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கீங்கன்னு தெரியுது. செத்து போன என் தங்கச்சி வயசுதான் இருக்கும் உங்க பொண்ணுக்கு. என் தங்கச்சி அநியாயமா சாகடிச்சிட்டாங்க. அவ சாவுக்கு காரணம் என் புருஷன் தானே தெரிஞ்சோம் நியாயத்துக்காக நான் போராடிக்கிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு எனக்கு உதவி பண்ணுங்க ஐயா. நான் சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க. எந்த பொண்ணு வாழ்க்கை எப்படி போனா நமக்கு என்ன? நம்ம பொண்ணு வாழ்க்கை நல்லா இருந்தா போதும்னு நினைக்காதீங்க. ஒருவேளை என் தங்கச்சி நிலைமை உங்க பொண்ணுக்கு ஏற்பட்டிருந்தா இப்படித்தான் நடந்துப்பீங்களா? நீங்க பயத்துல உண்மையை மறைக்கிறீங்களா இல்ல பணத்துக்கு விலை போயிட்டீங்களான்னு தெரியல. உங்களுக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருந்தா உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா உண்மையும் மறைக்காம சொல்லுங்க. சரி, இதுக்கு மேல உங்களை கட்டாயப்படுத்த எனக்கு விருப்பம் இல்ல. நான் வரேன். ஒரு நிமிஷம் நில்லுமா. நீ எப்படி கேட்டிருந்தாலும் நான் வாயை திறந்திருக்க மாட்டேன். உங்க பொண்ணுக்கு இதே நிலைமை வந்தா இப்படித்தான் நடந்துப்பீங்களான்னு கேட்ட பாரு, அது என் மனசை தச்சிருச்சுமா. என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன், அவன் நல்லா இருக்கணுமா. அதனால எனக்கு தெரிஞ்ச எல்லா உண்மையும் சொல்லிடுறேம்மா. இதாம்மா நடந்தது. இவ்வளவுதான் எனக்கு தெரியும். என்ன எதுவும் சிக்கல்ல மாட்டி விட்டுறாதம்மா. கண்டிப்பா உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராது, பயப்படாதீங்க. இப்ப அந்த 2 கோடி ரூபாய் பணம் அந்த மேனேஜர் கிட்ட தானே இருக்கணும். ஆமாம்மா, இந்த விஷயம் உங்க வீட்டுக்காரருக்கு தெரியுமாங்கிறதே எனக்கு தெரியாதுமா. ஆனா அந்த மேனேஜரு 2 லட்சம் ரூபா பணம் கொடுத்து வேற யாருக்கிட்டையும் மூச்சு விடாதேன்னு சொல்லிட்டான். அந்த பணத்துல தான் என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கம்மா. பானுவை கொன்னுடுவேன்னு பயங்காட்டி கொஞ்சம் பணத்தையும் கொடுத்து சேகரையும் விரட்டிட்டான். என்னால் பெருசாக ஆபத்து இல்லைன்னு தான் என்னை விட்டு வச்சிருக்காங்க. இந்த உண்மையெல்லாம் வெளியே சொன்னேன்னு தெரிஞ்சா என் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. தயவு செஞ்சு யார்ட்டையும் சொல்லிடாதம்மா. பயப்படாதீங்க. அநியாயமா ஒரு உயிர் போனதுக்கு நியாயம் கிடைக்கணும்னு தான் நான் உங்களை தேடி வந்தேன். உங்க உயிர் அநியாயமா போக நான் காரணமா இருக்க மாட்டேன். வரேன். இதுதான் செல்வம் உனக்கு செட்டில்மெண்ட் பண்ண சொத்தா நந்தினி? இதோட மதிப்பு எவ்வளவு இருக்கும்? என்னடி இதோட மதிப்பு எவ்வளவு இருக்குன்னு யோசிக்கிறியா? இதோட மதிப்பு எவ்வளவு இருந்தா உனக்கு என்னடி? அது இல்லையா, இன்னைக்கு செல்வத்துக்கிட்ட இருக்கிற சொத்து அத்தனையுமே நந்தினி சம்பாரிச்சு கொடுத்ததானே. அதான் நந்தினிக்கு அவ எவ்வளவு கொடுத்துருக்கான்னு தெரிஞ்சுக்கலான்னு தான். 5 கோடி ஆண்டி. 5 கோடியா? என்னடி 5 கோடியான அப்படியே வாய ஆன்னு பொழந்துட்ட? 5 கோடியில 2 கோடி எனக்கும் வாசுவுக்கும் கொடுத்தா நாங்க எவ்வளவு சந்தோஷமா இருப்போம். ஓஹோன்னு இருப்பமே. இந்த 5 கோடியில 2 கோடியே உனக்கும் வாசுவுக்கும் பிரிச்சு கொடுத்தா சந்தோஷமா இருப்பீங்களா? என்ன இந்த ஆளு நாம நினைக்கிறதெல்லாம் கரெக்டா சொல்றாரு? என்னடி முறைக்கிற? எப்படா நம்ம மனசுல நினைக்கிறதெல்லாம் இந்த ஆளு சொல்றானேன்னு பாக்குறியா? பாக்கியம், உன் மைண்ட் வாய்ஸ்லாம் இந்த பூங்கா உனக்கு காதுல கேக்குண்டி. நீயா சும்மா ஏதாவது வளராத. செல்வத்துக்கிட்ட இன்னைக்கு இருக்கிற சொத்தோட மதிப்பு வெறும் 10 கோடி தானே. அவங்கிட்ட இருக்கிற அத்தனை சொத்துக்கும் காரணம் நந்தினி தான். அப்படி இருக்கும்போது வெறும் 5 கோடி இந்த பொண்ணுகிட்ட கொடுத்துருக்காங்களேன்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஆரம்பிச்சிட்டியா? சும்மா இருக்கிறத ஏதாவது பிரச்சனையை கிளப்பிக்கிட்டு இருக்காத. பேசாம வாயை மூட்டிட்டு கம்முன்னு. சும்மா என்னையே குத்தம் சொல்லிட்டு உன் பிள்ளைய ஒரு குத்தமும் சொல்லாத. அவ கடற்கரை விடுமா. அப்புறம் ஏமா நந்தினி, நீங்கள் எல்லாரும் ஒரே வீட்டில் ஒன்றா சந்தோஷமாக தானே இருந்தீங்க. என்னாச்சு உங்களுக்குள்ளே திடீர்னு இப்படி ஒரு பிரச்சனை? நீ பாட்டுக்கு வெளிநாட்டு போக போகிறேங்கிற, செட்டில்மெண்ட் வாங்கிட்டாங்கிற, சொத்தை பிரிச்சுட்டாங்கிற, வெளியில் தங்கியிருக்காங்கிற, எனக்கு ஒன்றும் புரியலையே. ஆரம்பத்தில் அர்ச்சனாவோட அம்மா உன்னை துறப்பத்தால் அடிச்சிட்டாங்கன்னு கேள்விப்பட்ட உடனே
எனக்கும் சங்கடமாக தான் இருந்தது. ஆனால் அதுக்கு பரிகாரமாக தான் செல்வம் அவனை கொண்டு போய் தான் வீட்டில் வச்சுருக்கான்னு கேள்விப்பட்டோன்னே என் மனசுக்கும் ஒரு நல்ல நிம்மதி இருந்துச்சு. ஏன்னா அர்ச்சனாவும் நல்ல பொண்ணு, செல்வமும் நல்ல பையன், 2 நல்லவங்களுக்கு மத்தியில் நீ இருந்தீன்னா உன் எதிர்காலமும் வாழ்க்கையும் நல்லபடியாக அமையும் நினச்சிட்டு இருந்தேன். எல்லாம் நல்லபடியாக தானம்மா இருந்தது. இப்போ திடீர்னு நீ வீட்டை விட்டு கிளம்பி வெளிநாடு போகிறேன்னு சொன்னால் என்னம்மா அர்த்தம்? உங்களுக்குள்ளே என்னம்மா பிரச்சனை? நான் வேணா செல்வத்திட்ட பேசி பார்க்கட்டுமா? நான் பேசி சமாதானம் பண்ணி வைக்கிறேம்மா. ஆமா நந்தினி, இவர் சொல்ற மாதிரியே பண்ணிடலாம். எதுவா இருந்தாலும் இந்த மனுஷன் போய் பேசி செல்வத்தை சமாதானப்படுத்திடுவாரு. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் ஆண்டி.